வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக 25,000 பணியிடங்களை நிரப்பி அனைத்து அரசு பேருந்துகளையும் முழுமையாக இயக்க வலியுறுத்தியும் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த 5,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வலியுறுத்தியும் நவீன அடிமைத்தனத்திற்கும் சுரண்டலுக்கும் வித்திடும் வகையிலும் தொழிலாளர்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தும் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் சேர்க்கும் தமிழக அரசின் முடிவை கைவிட வலியுறுத்தியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து நிலையம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரி விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் மின் கட்டண உயர்வு மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் மக்களை பாதிக்கும் வகையில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விற்பனை விவகாரத்தில் மெத்தனால் புதுச்சேரியில் இருந்து வந்தது என்ற புகார் குறித்து புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்த விவகாரங்களில் புதுச்சேரி கலால்துறை, காவல்துறை, தொழில்துறை ஆகியவை தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றன என்றார் அமைச்சர் நமச்சிவாயம். மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி JRC அந்த மின் கட்டணத்தை அவங்க உயர்த்திருக்கிறாங்க. இப்போ அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம JRCக்கு நம்ம திரும்ப நம்ம கடிதம் எழுதுகிறோம், அரசு சார்பாக கடிதம் எழுதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு வழியில் அந்த மின் கட்டணங்களை குறைப்பதற்கு என்ன வழி, நம்முடைய அரசாங்கம் மானியம் மூலியமாக அவங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு மானியம் மூலியமாக குறைக்கலாமா, என்ன பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 148 கோடி ரூபாய் டெஃபிசிட் வருது. அதனால் இதெல்லாம் சரி கட்டுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சில மின்துறைகளில் இன்றைக்கி எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இதை JRC இது முறை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் வேணால் நம்ம மின் எங்கே நம்ம வாங்குகிறோமோ அந்த இடத்துல விலை ஏற்றம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதால அதை JRC எடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட அதை நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு JRCக்கு நம்ம திரும்ப கடிதம் எழுதுகிறோம். நம்ம நேரடியாக சந்தித்து மின்துறை அமைச்சரே, மத்திய மின்துறை அமைச்சரே சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ற ஒரு அடுத்த வாரத்தில் மின்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சரி அப்படி JRC உடைய ஒப்புதல் கிடைக்கலனா கூட நம்முடைய மாநில அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது மானியமாக கொடுக்கலாமான்னு முதலமைச்சரோட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றுள்ளது. இங்கு தங்க நகைகளில் சேதாரத்தில் 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மேலும் வைரத்தின் மதிப்பில் 20% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதேபோல பிளாட்டினத்திற்கு 7% வரை தள்ளுபடி மற்றும் வெள்ளி கொலுசு, மெட்டி மற்றும் அரைஞான் கொடிக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. இந்த சிறப்பு விற்பனை நிகழ்ச்சியில் ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ், கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கார்த்திகேயன், லிடியா, உஷா, அகிலா, விக்ரம், அஞ்சனா, சந்தியா, அஸ்வினி மற்றும் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். Good evening, honorable present here. First of all, I should thank Varun sir for inviting me to this program. And I am happy to be a customer of Joe's Alucas because I have been here many times.
and the way the employees treat the customers, so that gives them the repeated customers. So I should thank Joe Salukas for providing such offers to the customers. So எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து Joe Salukas provide பண்ணுற ஆஃபர் வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா காரைக்காலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் மும்மத தலங்களிலும் தொகுதியின் சார்பாக வழிபாடு நடைபெற்றது. JK பிரேம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பொன் முருகன், சமூக சேவகர் பாபு, அக்கரைவட்ட முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மும்மத தலங்களிலும் பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே 250 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் வேரோடு சாய்ந்ததால் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்துள்ளது TN பாளையம் கிராமம். இங்கு பொறையாத்தம்மன் கோயில் மற்றும் குளக்கரையில் சுமார் 250 வருடங்களுக்கு மேலான மிகவும் பழமை வாய்ந்த வேப்பமரம் உள்ளது. இந்த மரத்தின் கிளை பாகங்களின் சுற்றளவு பெரிய அளவில் படர்ந்துள்ளதால் எந்த நேரமும் நிழல் பகுதியாகவே காணப்படும். மேலும் பல தலைமுறைகளாக மரத்தடி பாடசாலை ஆரம்பித்து ஊர் பொதுக்கூட்டம், சுய உதவி குழுக்கள் மீட்டிங் என சமூக அமைப்புகள் கூட்டம், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி என பன்முகத்தன்மை கொண்டு விளங்கியது இந்த வேப்பமரம். இந்த நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக மரம் சிதிலமடைந்து அடி பாகத்தோடு முறிந்து விழுந்தது. சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்த வேப்பமரம் சாய்ந்தது. இது குறித்து அப்பகுதி கிராம மக்களிடையே மிகுந்த சோகம் ஏற்பட்டுள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டியின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி 2024-2025 ஆண்டிற்கான புதிய தலைவர் மற்றும் செயலாளர் பதவியேற்பு விழா ECRயில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரொட்டேரியன் திருவாசகம், செயலாளராக ரொட்டேரியன் லோகேஸ்வரன், பொருளாளராக ரொட்டேரியன் ருக்குமணி ஆனந்த நாராயணன் ஆகியோர் பதவியேற்றனர். இவர்களுக்கு 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் தலைமையில் மண்டலம் 29 துணை ஆளுநர் ரொட்டேரியன் செந்தில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டியின் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக புதிய தலைவர் ரொட்டேரியன் திருவாசகம் நன்றி உரையாற்றினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் மாநகர தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கவியரசர் கண்ணதாசனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் மாநகர தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா கடலூர் துர்கா தனிப்பயிற்சி பள்ளியில் மாநகர தமிழ்ச்சங்க தலைவர் தங்கம் சுதர்சனன் தலைமையில் நடைபெற்றது. அமைப்பு செயலாளர் குமார், இணை செயலாளர் மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் செயலாளர் நல்லதம்பி வரவேற்புரை நிகழ்த்தினார். சங்கத்தின் சிறப்பு தலைவர் வழக்கறிஞர் ஆசை சந்திரசேகரன் மன்றவாணன் எழுதிய அவருக்கும் தமிழ் என்று பேர் என்ற ஞானியரடிகள் வரலாற்று நூலை வெளியிட்டு உரையாற்றினார். கவியரசர் கண்ணதாசன் படத்தை திரு இரா ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து மாலை அணிவித்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துரை நிகழ்த்தினார். கடலூர் அரசு பெரியார் கலைக்கல்லூரியின் பேராசிரியர் திரு ந. பாஸ்கரன் தமிழை ஆண்டான் என்ற தலைப்பில் கண்ணதாசன் குறித்த கருத்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கவிஞர் மா. ரா. சிங்காரம் தலைமையில் கவியரசர் கண்ணதாசனின் பாடல்களில் உயர்ந்து நிற்பது தத்துவ பாடல்களா காதல் பாடல்களா என்ற தலைப்பில் பாட்டு மன்றம் நடைபெற்றது. தத்துவ பாடல்களே என்ற தலைப்பில் கவிதாயினி, கவிமனோ, ஓவிய ஆசிரியர் முத்துக்குமரன், கவிஞர் சம்பத் ஆகியோரும், காதல் பாடல்களே என்ற தலைப்பில் கவிஞர் இரா. சா. வேலுமணி,
ஆசிரியர் ஆர் தியாகராஜன், உணவு பாதுகாப்பு அதிகாரி நல்லத்தம்பி ஆகியோரும் இப்பாட்டு மன்றத்தில் கண்ணதாசன் பாடல்களில் உயர்ந்து நிற்பது தத்துவ பாடல்களும் காதல் பாடல்களுமே என்று நடுவர் கவிஞர் மா.ச. சிங்காரம் தீர்ப்பு வழங்கினார். இப்பாட்டு மன்றத்தில் கண்ணதாசன் பாடல்கள் பாடி விளக்கினார். நிறைவாக சங்கத்தின் இணைச் செயலாளர் வ. ராமலிங்கம் நன்றி கூறினார். கவிஞர் மாரா சிங்காரம் ஐயா நடுவர் உள்ளிட்ட எங்கள் SAS இசைக்குழு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மேலும் இந்த அருமையான கண்ணதாசனுடைய பிறந்தநாள் விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற கடலூர் மாநகர தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. காதல் பாட்டாக இருந்தாலும் சரி, தத்துவ பாட்டாக இருந்தாலும் சரி, வந்திருக்கிற நம்ம அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் அதை சிந்திச்சு உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு முதல்ல அவங்களுக்கு நன்றி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகிறான், வாழை போல தன்னை தந்து தியாகியாகிறான். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மற்றும் ஊனமுற்றோர்கள் பெற்றோர்களாக கொண்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வருகிறார். மேலும் மே மாதத்தில் மட்டும் மொத்தம் 31 நாட்களுக்கு மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மே மாதத்தில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதுவரை 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 58 பேர் உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் பள்ளி எதிரே மளிகை கடையில் மற்றும் வீடுகளில் கள்ளச்சாராய பாக்கெட் மற்றும் பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்ததை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ளச்சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தியதில் 55க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 14 பேரை CBCID போலீசார் கைது செய்துள்ள நிலையில் புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கடத்தி சென்றதாக புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தனது தொகுதி முழுவதும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் தனக்கு தகவல் அளிக்க வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை வேல்ராம்பட்டு மாரியம்மன் கோயில் வீதியில் பள்ளிக்கு எதிரே மளிகை கடையில் சாராயம் விற்பது போன்ற வீடியோவை அவருக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சாலை பணிகளை ஆய்வு செய்வதாக குறிப்பிட்டு போலீசாருடன் வேல்ராம்பட்டு ஏரிக்கு செல்லும் மாரியம்மன் கோயில் தெருவுக்கு சென்றார். அங்கு ஒரு வீட்டையொட்டிய பகுதியில் மூட்டையில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. அதை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குடிமகன்கள் சாராயம் அருந்தும் இடமும் அங்கு இருந்தது. அதனை அடுத்து அருகே இருந்த மளிகைக்கடையில் பாட்டில் சாராயம், அருகே இருந்த வீட்டில் சாராய பாக்கெட்டுகள் இருந்தன. அவற்றையும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் போலீசார் பறிமுதல் செய்தனர். அங்கு கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சக்கரவர்த்தியை போலீசார் பிடித்தனர். மேலும் கடைக்கு வெளியே இருந்த 2 வீலரின் இருக்கை பகுதியை தூக்கி பார்த்தால் அங்கு சாராய பாட்டில்கள் இருந்தன. இதையடுத்து சுமார் 50,000 ரூபாய் மதிப்புள்ள கள்ளச்சாராய பாக்கெட் மற்றும் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து சக்கரவர்த்தி மற்றும் அவரது மகன் ராஜனை கைது செய்தனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறுகையில், கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து புதுச்சேரியில் அதேபோன்ற சம்பவம் நிகழக்கூடாது என்று தனது தொகுதி மக்கள் மீது அக்கறை கொண்டு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்போது சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது. இந்த சாராயம் எங்கிருந்து வந்தது, யார் விற்பனை செய்கிறார்கள் என்று விசாரணை செய்து சாராயம் எந்த கடையிலிருந்து வாங்கப்பட்டதோ அந்த கடைக்காரரை கைது செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரையான்புத்தூர் அரசு சுகாதார நிலையம் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி உள்ளதாகவும் உடனடியாக சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட கரையான்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு கரையாம்புத்தூரை சுற்றியுள்ள கிராமம் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வருகின்றனர். இங்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் மதியம் 2 மணிக்கு மேல் செவிலியர் மற்றும் அட்டெண்டர் மட்டுமே இருப்பதாகவும் மற்ற நேரங்களில் மருத்துவர் இருப்பது கிடையாது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் அங்கு பணியில் யாரும் இல்லாததால் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மது பிரியர்கள் மது அருந்துவதாகவும் இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு அற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து சுகாதாரத்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் அட்டை பெட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% குறைக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் பேசிய புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஜிஎஸ்டி பதிவு தொடர்பான செயல்முறையில் ஆதார் பயோமெட்ரிக் அங்கீகார நடவடிக்கை புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்பட்டது என்றும் அதன் அடிப்படையிலேயே தற்போது நாடு முழுவதும் அந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் வணிக வரித்துறையால் செயல்படுத்தப்படும் ஜிஎஸ்டி சம்பந்தமான செயல்முறையீடுகளுக்கு விதிக்கப்படும் நிதி வரம்பை புதுவை போன்ற சிறிய மாநிலங்களுக்கு குறைக்க வேண்டும். அட்டை பெட்டிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 18% 12% குறைக்க வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தேசிய யோகா தினத்தை முன்னிட்டு மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை மற்றும் லவ்லி கிட்ஸ் மழலையர் பள்ளி சார்பில் சிறப்பு யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. தேசிய யோகா தினத்தை முன்னிட்டு மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை மற்றும் லவ்லி கிட்ஸ் மழலையர் பள்ளி சார்பில் முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு யோகாசன பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. பள்ளியின் துணை முதல்வர் திருமதி சீதா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு முருங்கப்பாக்கம் கோயில் தலைவர் திரு கணபதி அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் யோகா சிறப்பு ஆசிரியரும் ரிக்ஷா மாமா அறக்கட்டளை நிறுவனருமான திரு ஜான் பீட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு சங்க நிறுவனரும் பாலாஜி அவர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மஞ்சினி நாகம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் லவ்லி கிட்ஸ் மழலையர் பள்ளி உரிமையாளருமான திருமதி கிருத்திகாவும் நன்றி உரை கூறினர். மீண்டும் முதன்மை செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமிக்கும் முறையை கைவிடக் கோரி CITU தொழிற்சங்கத்தினர் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரவில்லை என்றும் மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.